ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பூர்ண கொழுக்கட்டை, அதாவது மோதகம். பிள்ளையாருக்கு பிடிச்சதுங்க. பிள்ளையாருக்கு மட்டும் இல்லை, பிள்ளையார் பேர் சொல்லி நம்மளும் நிறைய கொழுக்கட்டை சாப்பிடுவோம். நான் கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க. நான் பாரம்பரியான கருப்பு கவுனி அரிசி வச்சு தாங்க பண்ணியிருக்கேன். நார்மலாக நம்ம பச்சரிசி மாவில் செய்வோங்க. நீங்கள் ஒரே ஒரு டைம் கருப்பு கவுனி அரிசி செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. எப்படி செஞ்சாலும் பார்த்தலாமா? நான் ஒரு 200 கிராம் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேங்க. இது 2 டைம் நல்லா கழுவிக்குங்க. கழுவிட்டு தண்ணி கீழே ஊற்றிலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம். நம்ம ஊற வச்ச தண்ணி கீழே ஊற்ற வேண்டாம். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இட்லிக்கு மாவு அரைப்போம் இல்லையா, அதை மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் கூட குறைன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு நைஸாக வேணும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலக்கணும்னா ஆல்ரெடி அரிசி ஊற வச்சோலே அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் தோசை பதத்துக்கு மாதிரி தண்ணியை கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கூட போனாலும் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பரவாயில்ல, அடுப்பில் வச்சு கிண்ட தான் போகிறோம். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா மாவு, அதை ஊற்றிடலாம் எல்லாத்தையும். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க, பயப்பட வேண்டாம். இதை நம்ம கை விடாமல் இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நீங்கள் கை விட்டுட்டிங்கன்னா மாவு அடியில் தங்கிக்கும், அப்புறம் கட்டியாகிடும். நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து நல்லா கெட்டியாகிருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அங்கங்கே கட்டியாகுது பாருங்கள். அது கட்டியாகாமல் உடச்சி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்டுட்டு அப்படியே நல்லா திரண்டி கூழ் மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு வந்துடுங்க. இது இன்னமும் சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கிட்டாங்க. டக்குன்னு வெந்துடும். ஒரே ஒரு சவுண்டு விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஊறி ஆற வச்சு மிக்சியில் பல்ஸ் மோட் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. நான் ஒரு பேன் வச்சு கடலப்பருப்பை போட்டுக்கிறேன். அதோட தேங்காய், அதோட வெல்லம் போட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணுறதுக்காக கொஞ்சம் கூட போட்டிருக்கேங்க. அதோட ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கடலப்பருப்பு 100 கிராம் எடுத்தேங்க. தேங்காய் 1/2 மூடி, வெல்லம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வெல்லம் மெல்ட் ஆகி இந்த அளவுக்கு வந்துடும். பாயசம் மாதிரி வரும். பயப்படாதீங்க. திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா நம்ம எப்படி மாவு திரண்டு வந்துச்சு அதே மாதிரி இந்த பூ ரொம்ப நல்லா கெட்டியாகிருங்க. தண்ணியாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு பூர்ணம். அவ்வளோதாங்க, கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பிள்ளையாருக்கு ரொம்பவே கடலப்பருப்பு விசேஷம். அதான் கடலப்பருப்பு பூர்ணம் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை எப்படி செஞ்சு பார்த்துடலாம். கொழுக்கட்டைக்கு ரொம்பவே ஹைலைட் இந்த பூவரிசையில் தாங்க. எப்போவுமே நாங்கள் பூவரிசையில் தான் கொழுக்கட்டை செய்வோம். வாழை இலையோ பேப்பர்லேயோ தட்டி வைக்க மாட்டோம். இந்த மாதிரி இலையில் இந்த பூவரிசையில் தட்டி வச்சு நீங்கள் மடித்து வேக வச்சு பாருங்கள். ஆவியில் இந்த இலை வாசம், நம்ம இந்த கருப்பு கவுனி வாசத்தோடு நீங்கள் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பூவரை சிலையை பிச்சுட்டு வரும்போது அதில் பார்த்திங்கன்னா ஒரு காய் இருக்கும். அது பொம்புற மாதிரியே இருக்குங்க. அதை வச்சு விளையாடுவோம், ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மடித்து ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்படா விநாயகர் சதுர்த்தி ஒரு கொழுக்கட்டை செய்வாங்கன்னு இருக்கோங்க, ஜாலியாக இருக்கும். இதோட அந்த கொழுக்கட்டை மட்டும் இல்லைங்க, இந்த பருப்பு பூர்ணத்தை தனியாக அம்மாவுக்கு தெரியுமா ஒரு கிணத்துல எடுத்து வச்சுருவோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மேலே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இது ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சாலே போதுங்க. ஏன்னா ஆல்ரெடி வெந்த மாவு தான், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இந்த வருஷம் உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பாரம்பரிய கருப்பு கவுனியில் கொழுக்கட்டை செய்யுங்க. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க கொழுக்கட்டை நம்ம கணேசாக்கு வச்சிடலாம். இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க.